காவிரி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகமன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஸ்ரீ கந்தகுரு மேடை நாடகமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. என்ன இருந்தாலும் வந்த வேலை முடிந்து விட்டது. வருத்தம் ஏற்படும். ஆகையால் அவரை பார்த்து கூறிவிட்டு பின்பு போருக்கு சாந்தி. அந்தரங்கள் அறையில் பார்க்கும்போது இந்த ஆண்மானின் கைப்படுகின்ற வேளையில் அமைதியாக இருக்கின்றாய். வேறு கூச்சல் போட்டு என்ன அம்மா நீ வேகமா வந்துட்டு அம்மா கோவமே என்ன உட்கார்ந்து முடியல. அந்த வேலை வேண்டுமானாலும் அதிகமாக செய்யலாம். இந்த பக்கம் வரும்போது தான் சொல்லிட்டு வந்து ஒன்ஸ் மோர் சொல்லிட்டு வந்து யாரே மீண்டுமா ரப்ல கேட்சினவோ தண்ணிய தூக்கி ஆமா நான் போகட்டும். ஏதோ வந்தேன் சந்தோஷமாக இருந்து விட்டேன். அப்படியே இருந்தாலும் நாம் இருவரும் ஒன்றாக இருந்த அந்த சந்தோஷமாக இருந்ததை பார்த்து மாநில மக்கள் பார்த்தார்கள் என்றால் அவதூறாக பேசுவார்கள். உண்மைதான். நீ எனக்காக ஒன்று செய்து தர வேண்டும். என்னங்க அது? சாந்தி அத்தா, இந்நாட்டு இளவரசி தன்னுடைய மனைவி 3 நாள் மாதவிடாக இருக்கும் பொழுது அரண்மனைக்கு வந்தான். அவருடைய மனைவியை பார்த்துவிட்டு சந்தோஷமாக இருந்துவிட்டு பின்பு போருக்கு சென்றான் என்று தெரிந்தால் நாட்டு மக்கள் இழிவாக பேசுவார்கள். ஆகையால் இந்த விஷயத்தை யாரிடம் இன்பம் துன்பம் எவ்விதம் ஏற்பட்டாலும் கூற மாட்டேன் என்று நான் கட்டிய தாலியின் மீது சத்தியம் செய்து தர வேண்டும். அப்படியா அத்தா? இவ்வளவு தானே என்னங்க நீங்க இங்கு வந்ததையும் நாம் இருவர் சந்தோஷமா இருந்ததையும் யாருகிட்டையும் எந்த ஒரு இன்பத்தும் வந்தாலும் சொல்ல மாட்டேன். இதுவே நீ கட்டிய தாலி மீது சத்தியம். என் வருகைக்காக உன் அண்ணன் நாங்க காத்து கொண்டிருப்பா. அப்படியா? ஆனோ போருக்கு செல்லுகின்ற கடமையானது வந்து விட்டது. ஆமாங்க, நான் சென்று வருகின்றேன். ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க பாரு, அவங்கள மட்டும் எழுப்ப முடியவே முடியாது. வாங்கடி வந்து நேரமாகிறது. ஐயோ நேரமாயிடுச்சா? வாங்க என்ன கேக்குறேன். உங்களுடைய அந்தரகாரி யார்? ஒருவர் ஆடவர் புரோச்சு கேட்டது. அவர் யாரு? எப்படி நிக்கிறீங்க? 3 நாள் மாத விடவா இருக்கீங்க. போருக்கு போகும்போது முகந்த பாத்துட்டு போயிருக்கிறாரு. போருக்கு போன இடத்துல எங்களுக்கு எதுனா ஒண்ணா தாங்க முடியுமா? உனக்கு சந்தோஷமா இருக்கு. போச்சு ஆண்டாச்சு. அந்த கதை அப்படியே மறந்து விடுதலுக்கு போகட்டும். நாங்க போகலாம். காணல் வளர்த்து சுற்றி திரிந்தேன். பரிசோட்ட காணவில்லையப்பா. ஆகையால் இந்த பரிசல் ஏறி அமரி நானே செலுத்துகின்றேன். புறப்படலாம் போருக்கு. போ அப்படி இருக்கும்போது ஆடுக்கூடிய புலி கேச்சு பால் வாங்கி 3 லிட்டர் தண்ணி ஊத்தி ஒரு பைசா. ஓ துட்டுமா துட்டு சும்மா இல்ல. நான் மொத்தி பாக்கஸ் லாய்க்கு. ஐயா கூறலையா? ஐயா டேய் என்னடா வரத்து உன்ன? அதாவது விஜயபுர நாட்டு செல்ல சொல்லலாம். வீரத்தை கொடுத்து அப்ப பண செலுத்த முடியுமா முடியாதுன்னு கேட்டேன். முடியாது. சரி நான் உங்க நாட்டு மீது போ. பஜா வந்தது யார் என்று கேட்கின்றாயா? விஜயபுரத்தில் விஜயனும் அமரபுரி நாட்டில் அமரம் வந்திருக்கின்றோம். எதற்காக வந்து இருக்கின்றோம் என்று உனக்கு தெரிகிறதா? 3 ஆண்டு கால கப்பப்பணம் கட்ட வேண்டிய எங்கள் நாட்டின் மீது லிகிதம் போரிருக்காங்க. உன் நாட்டின் மீது நாங்கள் போர் எடுத்து வந்திருக்கிறோம்.
என் நாட்டு என்பது நீங்க போர் எடுத்துன்னு வரீங்களா? டேய் ஏய், இருவரும் வந்த வழி பார்த்து ஓடிவிட்டால் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. டேய் புலிகேசி, நாங்கள் வந்தவையே பார்த்து போவதா? டேய் உன்னை அடித்து என் பாதம் மணி வைத்து இப்போதே உன்னிடம் சமருக்கு வந்திருக்கிறோம். முடிந்தா சமருக்கு வாடா. டேய் ஏய், நான் சொல்வதை கேள். வாணா, மீன் மம்புக்கு என் மீன் கோபத்திற்கு ஆளாவீர்கள். ஏய், அந்த வழி பார்த்து சென்று விட்டால் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. முடிந்தா சமர். இந்த சமர்புரி இல்லை என்றால் பாதத்தை பணிந்து விடு. முடியாதா? தொடுவாரு. என்ன சொன்னாய்? என்ன சொன்னா? அத்தை புத்தி கொண்ட பையன் என்ன சொன்னா? உன்ன வயப்படி மூடுவாடி வந்த வழி பத்து ஓடுவா. நான் சொல்வதை கேள். இந்த வீர முத்தனுக்கு எங்கிருந்து வந்தது? வாடா வாடா தம தெய்வம் வாடா. வாடா வாடா தம தெய்வம் வாடா. எல்லா மூடோ இன்னும் பேசாதடா. வாடா வாடா தம தெய்வம் வாடா. வயா வயா அது எந்த இடம்? அடே புலிகேசி, வந்துவிட்டாய். எங்களிடத்து போர்க்காலத்தில் தோல்வி கண்டு விட்டாய். நாங்கள் கூறுவதை நீ நிறைவேற்ற வேண்டும். என்ன நிறைவேற்ற வேண்டும்? 7 நாட்டு மன்னர்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறாய் அல்லவா? அந்த 7 நாட்டு மன்னர்களை விடுதலை செய்ய வேண்டும். அப்படியே ஆகட்டும். மன்னர் வாழ்க. செத்துடு. வாய்க்கே வெறுக்கிற அளவுக்கு பண்ணிக்கிறோம் பாருடா. ஆமா, எந்த அளவுக்கு முடிச்சுக்கிற பாரு. தோல்வி ஒப்புக்கொண்டிட்டீர்கள் அல்லவா? அன்று ஒரு தினத்தில் என்னுடைய மைத்திரன் நாட்டை சூழ்ச்சி செய்து கைப்பற்றி அல்லவா அந்த அமர்வு நாட்டை நீதி சாசனம் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும். ஐயா, நீங்கள் வந்து விட்டீர்கள், என்னுடைய சமர் செய்து விட்டீர்கள். நான் தோல்வி அடைந்து விட்டேன். இருந்தாலும் சரி, இங்க வந்து பொழுது போக விட்டது. இருந்தாலும் என் அரண்மனையே இருந்து கொண்டு இறுதியாக காலையில சந்திப்போம். சரி, என்னதான் இருந்தாலும் தோல்வி வந்து விட்டு அழைக்கின்றார். உணவு அருந்து விட்டு காலை செல்ல வேண்டும் என்று உரைக்கின்றார். உன் வார்த்தையே சித்தமாக வேண்டும் அப்பா. நான் குளித்து நீராடிட்டு வருகிறேன். ஏய், உடனே கூடாது. நான் சொன்னது பாத்தியா? இந்த வாங்க. சரி, இந்த பழச்சாறு பார்க்கிறதுக்கு இரண்டும் ஒன்றாக இருக்கின்றது, ஒன்று மட்டும் வேறுபட்டு இருக்கின்றது. என்ன காரணம்? அப்படியா? அதனால ஜம்பு பார்த்தா சுகர் வந்த ஓட மாதிரி இல்ல. அது வந்து அதுமேதான் சூழ்ச்சிகள் செய்து இருக்கின்றான். அப்படி இல்ல, சுகர் ஓவராகுது. ஆகையால் நீராக தருவதானே மைத்துனான் கூட உன் நாட்டு மன்னர் கூட. பாட்டியா அங்கே உரைத்திருக்கிறார்.
கல்லணை ஒரு பேர் அடிப்பேன் பொழுது அவனு. ஆனா கல்லணை பேசக்கூடாதா? சரி, போனால் போகட்டும். பலவித சூழ்ச்சி செய்த இந்நாட்டு மன்னன் இறந்துவிட்டான். இந்நாடு மன்னர்களாக நாடாக காட்சியளிக்கின்றது. சிறிது காலம் இந்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்று வருகின்றேன். மைத்துனா, மன்னர்களாக நாடு மயான சுடுகாடு என்று உரைப்பார்கள். ஆமாம். சிறிது காலம் இந்நாட்டை ஆட்சி பொறுப்பேற்று நடத்தி வருகின்றேன். வெற்றி பெற்ற விஷயத்தை என்னுடைய தந்தையிடத்தில் எடுத்துக்கொள்ள புறப்படு. அண்ணி, இந்த அரண்மனைக்கு வந்து விடுறேன். உன்னுடைய தந்தை ஆசையை எடுத்து கொடுத்தார் அண்ணி. அப்படியா? ஆமா அண்ணி. மிகவும் அழகா. அதற்கு உங்களுக்கு அண்ணி, அதெல்லாம் போகட்டும் அண்ணி. அண்ணி, உன்னுடைய கணவரும் என்னுடைய கணவரும் போருக்கு போனவங்க பல மாதம் ஆகுது. அவங்க எப்படி இருக்காங்க, ஏதா இருக்காங்க, வெற்றி அடைஞ்சாங்களா என்னவென்று ஒன்றுமே தெரியவில்லை அண்ணி. அவங்க சீக்கிரமா வரணும், வெற்றியோட திரும்பணும்ட்டு பொழுது விடுத்த உடனே இந்த கிராமத்துல இருக்க காளி அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை செய்யலாம்னு இருக்கிறேன் நம்ம குடும்பத்துக்காக. ஆகல இதுவும் இரவு நேரம். இந்த அறையில நீங்க படுங்க, என்னோட அறையில நான் படுக்கிறேன். வாங்க நீ போகலாம். அவளை வர திருமணம் வர முடிந்து விட்டது. அவளை தொடர்பு கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் தேடி பார்க்கத்தான் வேண்டும். இப்பொழுது நேரத்தில் கூட ரொம்ப அழகா இருக்கப்பா தமிழ் பெண்ணே, விலையில்லாத வாணிச்சவே, உன்னை பொன்னின் மீனா அல்லது பூவின் மீனா, அந்த சித்திரவாத நிலவே, இன்பத்தின் இருப்பிடமே, எண்ணிறந்த ஓவியமே, அன்பின் பிறப்பிடமே, ஆடிவரும் மாமையிலே, கண்ணே கனியமுதே, கட்டளை கொண்டவளே, பூஜைக்கு வந்த மலரே, ஆனந்த ராகமே, அந்த சொர்க்கத்தின் திறப்பு விழா. அன்னக்கிளி எப்படி இருக்கிறீங்க? அது ஏன் கேட்கிறேன்? அந்த பாவி காரி கட்ட நேரத்திலே அங்க எவ்வளவு கொச்சிது தெரியுமா? அப்படியா? ஆமா, மனமடியில உங்க தான் பாத்துருந்தேன். அப்படியா? என்ன பார்த்தேன்? என்ன பார்த்தேன்? உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சைடு பார்வை இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இருக்க கூடாது. மேல் மாடி, மொட்டை மாடி, மொட்டை மாடி அங்க பார்க்க வேண்டாம். அப்படியா? கண்ணால மைக்கிறிய சொன்னதையா, உன்னால காஞ்சி புட்ட வாயப்பட்டையா, அது யாரா இருக்கும்? சரி சரி, பின் தொடர்ந்து பார்க்கலாம். அது யாரா இருக்கும்? இப்பொழுது நான் பின் தொடர்கிறேன். அண்ணி, சரி சரி, போனா போகட்டும். யார் எவரு? என்னுடைய அண்ணி. இரண்டொரு வார்த்தை சொல்லி என் அண்ணியை நான் திருத்துறேன். அண்ணி,
என்ன போல பாட்டு பாட ஆளு யாரு இல்ல இப்படி ஆடல் பாடுதாண்டா எனக்காக என்னுடைய அண்ணி தேடுவாங்க தெரியுமா? ஆமா நீ என்ன செய்யற எங்க போய் படுத்தியோ அப்படியா? அங்கே படுத்துக்கோ ஆகட்டும். நாம் இருவரும் நாளையில சந்திக்கலாம் அண்ணி என்ன நீ நிலத்துல ஆ. ஒரே கோட்டு மேல கோட்டு மாமா வருது அண்ணி. அச்சச்சோ. அண்ணி எழுந்துருங்க அண்ணி அண்ணி I am so tired. உடம்பு டயர்டா இருக்குதா அண்ணி எழுந்துருங்க பொழுது விடுந்துருச்சு நேரமாகுது அப்படியே நீ ஆமாட்டி வாங்கடி 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 அண்ணி. இப்பதான் வந்தீங்களா? ஆமா. காரியமாக செல்லணும் ஆமா. நம்ம குடும்பத்துக்காக ஒரு அச்சுறு செய்யணும் ஆமா வாங்கடி போ. அண்ணி இப்படி வாங்க நீ என்ன நீ? அண்ணி கோவிலுக்கு பிறகு போகலாம் உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன் சரியான பதில் சொன்னீங்க என்ன கேட்க போறீங்க? அண்ணி சிறிது நேரத்துக்கு முன்பதாக உன்னுடைய அந்தரங்காரியில் ஒரு ஆடவர் குரலத்து கிடைச்சு அது யாரு ஏன் அந்த ஆர்டர் குரல் செய்ய? ஆமா. அப்படியே வரலையே. யாரு வரல யாரு வரல போது வாங்க மூடுங்க அண்ணி என்ன நீ? அண்ணி ஆ? நீங்க யாருக்குள்ள சந்தோஷமா இருந்தீங்க நான் பார்த்துட்டேன் யாரு? அது யார் தெரியுமா யாரு? கேவலம் இந்நாட்டு தளபதி அண்ணி ஏதோ தெரிஞ்சும் தெரியாம தவறு செய்துட்டு இல்லேன்னு சொல்லு. நான் செய்த தவறு அதே மூடி மறைங்க எதற்காக உன் காலில் கூட விழுந்து கும்பிடுற அண்ணி. அண்ணி என்ன நீ? போது வாய மூடுங்க என்ன நீ? நீ செய்த தவிர மூடி மறைக்கணுமா ஆமா. இப்போதே உன்னோட தந்தை இடத்துக்கு போறேன் ஏன்? உனக்கு சரியான தண்டனை நான் வாங்கி கொடுப்பேன் ஐயோ. போகத்தான் போறேன் போகத்தான் போறேன் போகத்தான் போறேன் அடி, போடி தந்தாடி. அடே, போடே. எங்க போறே? என்னுடைய தந்தைகிட்டே போறேன். நான் செய்யல தவற சொல்றதுக்காக போடி போ. உனக்கு முன்னாடி என்னுடைய தந்தைகிட்ட நான் போயிட்டு நான் சொல்ற வார்த்தை நம்புறாங்களா நீ சொல்ற வார்த்தை நம்புறாங்களா பாக்குறேன் அப்பா. நானா ஜவுடியா? நானா தாசி? நானா வேசி? நானா பேபரு? அப்பா, இது தென்னூர் கிராமத்துல நான் எந்த ஆம்பளை வச்சிருக்கேன் நான் எந்த ஆம்பளை யாரப்ப நான் வச்சிருக்கேன் யாரம்மா சொல்றது அண்ணி தான் சொன்னாங்க அண்ணியா? சாந்திப்பா சாந்தியா இந்த சொன்னா? மாதிரி தவற வார்த்தைலாம் கேட்டாங்க Alupa
வருது